ஒரு மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்களே அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு என்ன ட்ரெஸ் அழகா இருக்கணும்ன்றது, நான் அழகா இருக்கணும் அப்படி என்று சொல்றது பெருமையான கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். ஆனால் பெருமை என்றால் பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ், உண்மையை மறைத்தல், மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல், மக்களை இழிவாக கேவலமாக பார்த்தல். என்ன புரிஞ்சுக்கணும்? பெருமை உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடாதுன்னா, நம்ம பள்ளியோட தொடர்போடு இருக்கிறோம், 5 நேரம் பள்ளிக்கு வாரம், தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், இபாதத் செய்றோம். சில மக்களை நம்ம பாவத்துல பார்க்கிறோம், சில மக்களை பாவத்துல பார்க்கிறோம். அவர்களுக்காக பரிதாபப்படணும், அவர்கள் திருந்தணும், அவர்கள் நல்ல முறையில் வாழ நினைக்கணும். ஆனா என்றைக்கு நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? நம்ம தான் சொர்க்கம், அவர்கள் நரகம் தான் நினைச்சிடக்கூடாது. எது தெரியுமா பெருமை? இதுதான். என்ன நினைக்கணும்டா, பெரும்பாலும் சில பொழுதுகள்ல நன்மை செய்து கொண்டு சிலர் பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தீமை செய்து கொண்டு சிலர் கவலையில் இருப்பாங்க. நீங்க பாவம் செஞ்ச மக்களோடு சம்பந்தப்பட்டு பேசக்குள்ள பாருங்க, அவங்க எப்படி பேசுவாங்க. சில நேரங்களில் பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கடா, என்ன செய்ய, நான் உங்களுக்கு எல்லாம் என்னது இந்த தொழுற மாதிரியான ஒரு எண்ணம் வருது இல்லையே, நம்ம ஒரு பெரிய இதுல இருக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம பயப்படணும். ஏன் பயப்படணும்டா, அவன் தன்னை தாழ்த்தி தான் பேசுறான். அவன் என்னட்ட ஒண்ணு இல்லைன்னு தான் என்ன செய்யறான், பேசுறான். உங்களுக்காக வேண்டி அவன் பேசல. அவன் மக்சூ, வெளிப்படையா இவனுடைய நிலைமை அதான் உலகத்துக்கே தெரியும் என்றனால கவலையில வேதனையில பேசுறான். நம்மளால திருந்த முடியல, நம்மளோட சூழல் எப்படி இருக்கு, நம்மளோட தொழில் எப்படி இருக்குது, துஆ கேளுங்க நாங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லுவான். நம்மகிட்ட உள்ளத்துல அந்த டைம்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஃபீலிங் வந்துடக்கூடாது. என்ன மலக்கு நம்மளுக்கு அப்படி என்ன வருது, ரைட் எல்லாம் ஓகே, எல்லாம் ஹைராக்குவா அப்படின்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன நினைக்கணும், அவன்கிட்ட நீங்களும் முயற்சி எடுத்தா என்ன செய்யலாம், ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம். நாங்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துல இல்ல, உங்களை மாதிரி தான் நாங்களும் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அல்லாஹ் எங்கட பாவத்தை உங்களோட பாவத்தை என்ன செய்யணும், மன்னிக்கணும். இந்த வார்த்தைகள் நம்ம பேசுவது இருக்குதே ஒரு மிகப்பெரிய இடம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அக்ஷா அலைக்குமுத்தன், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, நான் உங்களுக்கு பயப்படுவதெல்லாம் நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உள்ளத்திலே ஒரு பெருமிதம் உண்டாகுமே, அதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.